உங்களுக்கு தான் இந்த வசனம். என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்கங்க. என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு என்ன தள்ளி விடுறாங்க. என்னால ஒரு சின்ன கனி கொடுக்க முடியல. கர்த்தருக்காகவும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் சரி, நான் எல்லாராலையும் தள்ளப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்க அறிக்கையின்படி கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற வல்லமை உள்ளவளா இருக்கிறாரு. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்றேன். எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். நான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் நீர்க்கால் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கடி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலும் மறக்காம கனி கொடுக்கிற ஒரு மரம் போல கர்த்தரனை நிறுத்துவார்னு நீங்க விசுவாசித்தீர்கள், ஆனால் கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவரா இருக்கிறார். உங்களை தள்ளினவர்களுக்கு மத்தியில நீங்க கனி கொடுக்கிறவர்களாய், அவங்க உங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியாய், உங்க மூலியமாய் அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென்.